வணக்கம் தலைமைகளே. தமிழக வெற்றி கழகம் எப்பொழுது ஆட்சி அமைக்கும், எப்படி ஆட்சி அமைக்கும், அவருக்கு தேவையான ஆதரவு எம்எல்ஏக்களை எப்படி பெறுவார்கள், யார் யாரை பெறுவார்கள், மிகப்பெரிய கேள்வி. அதுக்கு முன்பாக சமீபத்தில் கிடைத்த செய்தி, தமிழக ஆளுநர் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க அழைக்காததை கண்டித்து தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், மாணவியர்கள் போராட்டத்தை ஆரம்பிக்க போகிறார்கள். அமைதியான வழியில் சென்னை மெரினா கடற்கரையில் அல்லது வேறு பகுதிகளில் போராட்டத்தை ஆரம்பிக்க போகிறார்கள். வருகின்ற விடுமுறை நாட்கள், சனி ஞாயிறு விடுமுறை வருது, ஆரம்பிப்பார்கள் என்று செய்தி படித்த நம்பகமான செய்தித்தாளில், ஒரு பழமையான செய்தித்தாளில், தேவையற்ற பிரச்சனை வருவதற்கு முன்பாக இதற்கு ஒரு சுமூகமான தீர்வை காண்பது அரசியல் கட்சிகளுக்கும் ஆளுநருக்கும் மிகவும் நல்லது. பெருவாரியான தமிழக மக்கள் விஜய் அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்று வாக்களிச்சிருக்காங்க. அதற்கு மாற்றாக வேறு கட்சிகளை புறவாசல் வழியாக வடநாடு மாநிலங்கள் நடப்பது போல ஆட்சி அமைக்க வைக்கலாம் என்று ஆளுநர் நினைத்தாலோ அல்லது வேறு அரசியல் கட்சிகள் நினைத்தாலோ அது மக்கள் எழுச்சி போராட்டத்திற்கு கொண்டு போய் முடியும். மக்கள் சக்திக்கு மீறிய சக்தி இங்கு எதுவுமே இல்லை. அரசியல் கட்சிகளும் ஆளுநரும் புரிஞ்சு கொள்ளணும். அதனால காலம் தாழ்த்திக்கிட்டு புறம்வாசல் வழியாக பாஜக ஆதரவு கட்சியை இங்கே ஆட்சி கொண்டு வந்தாலும் நினைக்காதீங்க, நடக்கவே நடக்காது, வேற மாதிரி போயிடும். சரி, 234 தொகுதி, 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும். தமிழக வெற்றி கழகத்தில் 108 பேர், 1 மைனஸ் ஆகுது. விஜய் 2 இடத்துல ஜெயிச்சிருக்காரு, 2 ஓட்டு போட முடியாது. அப்போ 107 அழகாக 5 எம்எல்ஏக்களை கையெழுத்திட்டு தாவேக வசம் ஒப்படைத்திருக்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள். ஒரு நல்ல முன்மாதிரி. அப்போ மொத்தம் 112 ஆயிடுச்சு. வருகின்ற காலங்களில் காங்கிரஸ் இனிமேல் திமுகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்காது. இந்த தேர்தலையே அவங்க தாவேக்காக செல்ல வேண்டியது. அப்புறம் திமுக கூட நின்னாங்க. வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக காங்கிரஸ் தாவேக்காவுடன் இணைந்து தான் பயணிக்கும் என்று தெரிய வருது. 112க்கு இன்னும் 6 எம்எல்ஏக்கள் வேணும். இது சரியான ஆலோசனை என்னன்னா, இந்த 6 எம்எல்ஏக்களை விடுதலை சிறுத்தைகளிடமிருந்து 2 கம்யூனிஸ்டிலிருந்து பெறதான் மிகச் சிறப்பான காரியம். எந்த ஒரு மிகப்பெரிய பிளாக்மெயில் இவங்க இருக்காது. இவங்களை பற்றி பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளிலிருந்து, கம்யூனிஸ்ட் கட்சிகளிலிருந்து, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளிலிருந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள், மிகப்பெரிய பேராசைகள், அவங்கள பயமுறுத்துவது எதுவுமே இருக்காது. ரொம்ப நாகரிகமாக நடந்துக்குவாங்க. ஒரு முறை கூட்டணிக்கு உள்ள வந்துட்டாங்கன்னா மிகச் சிறப்பாக நடந்துக்குவாங்க. அதனால முதல் ஆப்ஷனாக தமிழக வெற்றி கழகம் விடுதலை சிறுத்தைகளுடைய 2 எம்எல்ஏக்களையும் கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் 4 எம்எல்ஏக்களையும் பெற முயற்சிப்பாங்க. அவங்க 6 பேரை பெற்றுவிட்டால் 118 ஆயிரம். அதுக்கப்புறம் அவங்க அப்படியே இருக்க மாட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்களையும், மற்றும் தேமுதிகல ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, அவங்களையும், அமமுகல ஒரு எம்எல்ஏ இருப்பாங்க, கேட்டு பெற்றுக்கொள்வாங்க. பிஜேபியில் கேட்க மாட்டாங்க, அதிமுக திமுக கேட்க மாட்டாங்க. முதல்ல இப்படி தான் பார்ப்பாங்க. ஏன் முதல்ல கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள்கிட்ட ஆதரவு பெற்றுக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சிகிட்டையும் தேமுதிகட்டையும் போகிறாங்கன்னா, முதல்ல போய் பாட்டாளி மக்கள் கட்சிகிட்டையும் தேமுதிகட்டையும் கேட்டிங்கன்னா அவங்க எதிர்பார்ப்பு மிகப்பெரியதாக இருக்கும், அவங்க பேராசை மிகப்பெரியதாக இருக்கும். 4 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு, 1 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு முதலமைச்சர் பதவி கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுல அவங்களுடைய வழக்கம் அப்படிதான். பயமுறுத்தல்கள், அதனால அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும், பேராசை மிக அதிகமாக இருக்கும். அதனால தான் தாவேகா முதல்ல விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்டோட ஒப்புதலை பெற்றுவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாமக மற்றும் தேமுதிக ஆதரவு கேட்பாங்க. இவங்ககிட்ட ஒப்புதல் வாங்கின பிறகு இவங்ககிட்ட வாங்கினா மிகப்பெரிய அச்சுறுத்தல், பேராசைக்கு அடிபணிய வேண்டியதில்லை. இவங்களோட 4 எம்எல்ஏ இருக்கனால பாமகக்கு ஒரு மந்திரி கேட்டால் கூட கொடுக்கலாமே ஒழிய, முதல்ல போய் கேட்டிங்கன்னா துணை முதல்வர்
கொடுங்க சௌமியா அன்புமணிக்கு, இல்லை முதல்வரையே கொடுத்துருங்க அப்படிங்க கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே போல தேமுதிக பிரேமலதா அவங்களுமே வந்து இணை முதல்வர் கொடுங்க, இல்லை முதல்வர் கொடுங்க அப்படின்னு கேட்பதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் கவனமாக முதல்ல அவங்க கடிதம் கொடுத்து ஆதரவு கேட்டதை சிறுத்தைகள்கிட்டையும் கம்யூனிஸ்ட் கட்சிகிட்டையும் நாகரிகமாக நடந்து கொள்வார்கள் என்ற எண்ணத்தில் தான் இப்படி போயிருக்கு. நாளை பதில் சொல்றேன்னு இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சிறுத்தைகளும். நாளை அவர்கள் கட்சியை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தி பதிலை சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பதிலாக இருப்பது நல்லதாக, தமிழகத்திற்கு நல்லது. ஏன்னா பெருவாரியான மக்கள் தாவேக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து தேமுதிக, பாமக, அமமுக செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களையும் கூப்பிட்டு ஆதரவை பெற்றுக்கொள்வார்கள், அதுதான் நல்லது. ஆனால் நெடுங்கால திட்டமாக தேவைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செங்கோட்டையன் அங்கு இருப்பதால அதிமுக கணிசமான எம்எல்ஏக்களை வரவழைத்து தாவேக்களை நிச்சயமா சேர்த்துவார் வருகின்ற காலங்களில். ரொம்ப நாளைக்கு அதிமுக இப்படி எம்எல்ஏக்களை ஒழிச்சு வைக்க முடியாது. அதிமுகவுடைய செயல்பாடு மிகப்பெரிய கண்டனத்துக்கு உரியது. மக்கள் வாக்களித்த விதத்தில் அதிமுக 3வது இடத்துக்கு போயிருக்கு. 2வது இடத்துக்கு திமுக கூட்டணி இருக்கு, 3வது இங்க இருக்காங்க. இத்தனைக்குமே திமுகவும் அதிமுகவும் வாக்குகளுக்கு பணம் கொடுத்தாங்க, நிதர்சனமான உண்மை. தாவேக்கா கொடுக்கல. 3ஆம் இடத்துக்கு புறந்தள்ளப்பட்டிருக்கிறார் எடப்பாடியார். ஆனா 3ஆம் இடத்துக்கு போய்கிட்டு புறவாசல் வழியாக ஆட்சியை பொறுத்தலாம், முதலமைச்சர் ஆயிடலாம், திமுக அந்த கூட்டணி தயவை பெற்றுக்கொண்டு ஆட்சி நடத்தலாங்கிறதெல்லாம் மக்களுக்கு எதிரான செயல், மக்களுக்கு விரோதமான செயல். மக்கள் போராட்டம் ஆரம்பிச்சா நிச்சயமா தாக்க மாட்டீங்க. சனி ஞாயிறுகள்ல போராடலாம் என்ற எண்ணம் மக்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. மக்கள் எதிர்பார்ப்புக்கு மீறி இப்படிலாம் ஆட்சிக்கு வருது. ஒரு அவமானமான செயல். போட்டியில ஜெயிக்க தெரியணும், தேர்தலில் வெற்றி பெற தெரியணும். முதல்ல வந்து முதல்வராக வந்ததே அவர் தேர்தலில் வெற்றி பெறல. அவர் வந்து ஏதோ அதிர்ஷ்டத்தில் வந்தார். திரும்ப எந்த தேர்தலையும் ஜெயிக்காம, தேர்தலில் ஜெயிக்க மாட்டேன் ஆனா முதலமைச்சர் ஆவேன், கிங் மேக்கர் அல்ல கிங் அப்படின்னு சொல்றாங்க எடப்பாடியார். இதெல்லாம் ரொம்ப தப்பு. ரொம்ப நாளைக்கு அவர் வந்து அதிமுக எம்எல்ஏவை ஒழிச்சு வைக்க முடியாது. நாளை சட்டமன்றத்துக்கு வரணும். செங்கோட்டையன் மூலமாக என்ன பேசுவாங்கன்னா, வளர்கின்ற கட்சியில் வளர்ந்துவிட்ட கட்சி தமிழக வெற்றி கழகம். நாளை தமிழக வெற்றி கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் போட்டியில் இருப்பாங்க. அதிமுகக்கான வாய்ப்பு குறைவு. அதனால நீங்க அங்கிருந்து நேரத்தை வீண் பண்ணாம தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தால் உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும், அமைச்சருக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லி செங்கோட்டையன் மூலமாக பேசி அவங்கள கூப்பிடுவாங்க. அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு வருகின்ற 5 வருஷம் ஒரு திடமான ஆட்சியை கொடுப்பாங்க. அதற்கடுத்து வருகின்ற தேர்தல்களில் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கு தான் போட்டியா இருக்கும். தாவேக்காவுடன் இனிமேல் காங்கிரஸ் இணைந்து பயணிக்கும். திமுக வழக்கமான கூட்டணி கட்சிகளோட பயணிப்பாங்க. தொடர்ச்சியாக எடப்பாடியார் எதிர்கட்சியாக போராடாமல், அந்த அமைச்சரவை சகாக்கள் எதிர்கட்சியாக போராடாம புறவாசல் வழியாக கிங்கா மாறலாம், முதலமைச்சராக மாறலாம், அமைச்சர்களாக மாறலாம் சொல்றலாம். மக்களுக்கு எதிரான செயல் மக்கள் விடவே மாட்டாங்க. இப்பெல்லாம் சமூக வலைதளங்கள் எல்லார் கையிலும் இருக்கு. இந்த மாதிரி துரோகங்கள்லாம் இனியும் பொறுத்துக்க மாட்டாங்க, போராட ஆரம்பிப்பாங்க. அதனால அதிமுக இதை போல ஒரு அசிங்கத்தை செய்யாம போராடி வெற்றி பெறுவதுதான் மாவீரனுக்கு அழகு. அந்த மாதிரி இருங்க. அதை விட்டுக்கிட்டு ஏற்கனவே கூவத்தூர்ல இதே போலதான் எம்எல்ஏக்களை வச்சு ஒரு பெரிய கூத்தடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ திரும்ப எம்எல்ஏக்களை புதுச்சேரியில் தங்க வச்சிருக்கிறீங்க. உங்க எம்எல்ஏக்கள் மீது உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா அது என்னது? மிக தவறான செயல். அதனால நிச்சயமாக என்னுடைய கணிப்புல 100க்கு 99% தாவேகா ஆட்சி அமைக்கும். மக்கள் போராட போகிறார்கள் என்ற தகவல் உளவுத்துறை மூலமாக கவர்னருக்கும் போகும், ஆட்சியில் உள்ளவங்களுக்கும் போகும், கட்சிகளுக்கும் போகும். அதனால ரொம்ப விளையாட மாட்டாங்க. அதனால அழைப்பார்கள். முதல் ஆப்ஷனாக தாவேகா, காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் 2 கம்யூனிஸ்டுகள்,
அதற்கப்புறமே பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, அமமுக இந்த எம்எல்ஏக்கெல்லாம் வச்சுக்கிட்டு 118க்கு பதிலாக 124 என்ற கணக்கில் கூட்டணியாக சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்க. அதுக்கப்புறம் அதிமுக எம்எல்ஏக்களை வரவழைத்து இன்னும் பலப்படுத்தி கொள்ளுவாங்க. வருகின்ற தேர்தல்கள் எல்லாமே தமிழக வெற்றி கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் போட்டி என்று தமிழ்நாட்டில் நிச்சயமாக அமையும். அதிமுக இப்படி தொடர்ச்சியாக துரோக செயலை செஞ்சுக்கிட்டு தான் தவறு. அதுக்கு பதிலாக கோடிக்கணக்கான தொண்டர்கள் உள்ள கட்சி எடப்பாடியாரை மாற்றிவிட்டு வேறு ஒரு தலைவரை கொண்டுடலாம். நன்றிகள்.